போன் பண்ணி பேசம்மா, பாட்டி சொல்றேன்ல. அப்படியே உங்க கைய முறிச்சு போட்டா என்ன? என்னடி மரியாதை இல்லாம பேசுற? ஆமா, அது ஒண்ணு மட்டும் தான் இப்ப குறைஞ்சு போச்சு பாருங்க. என்ன துணிச்சல் இருந்தா மறுபடியும் அந்த குடிய கடுத்தல கூட கொண்டு போய் என் பொண்ணை சேர்க்கணும்னு நினைப்பீங்க? வேலைக்கு வக்கனைய வடிச்சு கொட்டி மணிய பார்த்து பார்த்து மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து பராமரிக்கிறது நானு. ஆனா அந்த சுந்தரிக்கு உபசாரம் சூடு பறக்குதோ? என் பொண்ணு மேல எனக்கு இல்லாத அக்கறையா அந்த சுந்தரிக்கு? ஆமாண்டி, அக்கறை இருக்கனாலதான் ஆள் வச்சு வெட்ட பாத்தியா? அப்ப அந்த சுந்தரி மட்டும் காப்பாத்தலைனா இன்னைக்கு ஓம் பொண்ணு உனக்கு இல்லடி. பாருங்க, என் வாயை புடுங்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி மட்டும் மரியாதை இல்லாம பேசுற? மரியாதை கொடுத்தா அதை காப்பாத்திக்க தெரியணும். இப்ப என்னடி நான் கூறுகட்டத்தனமா நடந்துக்கிட்டேன்? எந்த நன்றி விசுவாசம் இருக்கிற மனுஷியோ இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டா. நான் ஆக்கி போட்டதை தின்னதுக்கு இதான் உபகாரமா? என்னடி சொல்லி காட்டுறியா? அந்த மாதிரி பண்ண வச்சிட்டீங்களே. நீங்க என்ன பண்ணிருந்தாலும் என் மனசு ஆடி இருக்கும். ஆனா மறுபடியும் என் பொண்ணை போய் அவகிட்ட பேசணும்னு சொல்றீங்களே, ஏன் நடந்ததெல்லாம் பத்தாதா? நான் உங்களுக்கு போட்டது சோறு தானே. டேய் வாய மூடுறி. பெரிய மனுஷிட்ட பேசுற மாதிரியா பேசுற? நீங்க பெரிய மனுஷி மாதிரி பேசுறீங்களா? அப்படி என்னதான் அந்த சுந்தரி சொக்குப்படி போட்டு மயக்கிறானோ தெரியல. என் குடும்பத்தை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா? மான ரோஷம் உள்ள பொம்பளையா இருந்தா சாகர வரைக்கும் அவ வீட்டு வாசப்படியை மிதிக்கலாமா? எதுக்கு அங்க போய் இடிச்சிட்டு நின்னீங்க? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஏன் என்ன பண்ணுவீங்களா? அடிவேறு பத்தி எரியுதா? அந்த சுந்தரி பத்தி பேசும்போது எனக்கும் அப்படித்தானே இருக்கும். பேசாதடி. அவளை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியுமே இல்ல. எது எது எது? ஆமாண்டி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த குடும்பம் செதஞ்சு வீணா போறதே ஒன்னாலதான். சுந்தரியுடைய கால் தூசி கூட நீ வரமாட்ட. அப்புறம் ஏன் இங்க உட்கார்ந்து நாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த சீதை வீட்டுக்கு போய் தொலை வேண்டியதானே. பெரிய மருமக வீட்டுக்கு போய் 2 நாள் கஞ்சிக்கு காஞ்சாதான் புத்தி வரும். அம்மா, பாட்டி கோச்சிட்டு போறாங்கம்மா. விடுப்பாகட்டும். சஞ்சய், பாட்டி கோச்சிட்டு போறாங்க, நீயாவது போய் நிறுத்துடா. பாட்டி, பாட்டி நில்லுங்க பாட்டி, எங்க போறீங்க? எங்கேயோ போறேன். பாட்டி. ஆனா செத்து போக மாட்டேன். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இந்த நேரத்துல எங்க போறீங்க நீங்க? அது கொடுங்க. உங்க அம்மா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். இதுக்கு மேலே நான் இங்க இருக்கணுமா? அதை விட செத்தே போயிடலாம். ஐயோ ப்ளீஸ் பாட்டி, நீங்க முதல்ல பேக் கொடுங்க ப்ளீஸ். இதோட நான் போகணும்னு நினைச்சேன்னா பேசாம என்ன விடு. பாட்டி உங்க அம்மா அவ விருப்பப்படியே இருக்கட்டும். ப்ளீஸ் பாட்டி, எனக்காக பாட்டி. நான் பேசுனது எல்லாமே உனக்காக தானே. இத பாரு, சாக போற காலத்துல வயசுல சின்னவங்களை கையெடுத்து கும்பிட்டு பாவத்தை சம்பாதிக்கிற மாதிரி பண்ணிடாத. என்ன விடு, நான் போறேன். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, பாட்டி விடு ப்ளீஸ் என்ன. பாட்டி. விடு. சஞ்சய், ஹலோ, நான் பாபுவோட அம்மா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. நித்யா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது பேசினாளா? இல்லையே, என்னாச்சு? இல்ல, நித்யா கிட்ட பேசி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரலான்னு மாலதியும் ராஜியும் அங்க போயிருந்தாங்க. போன இடத்துல வார்த்தை தடிச்சு சண்டை போட்டுக்கிட்டாங்களா? எதுக்கு அவசரப்பட்டீங்க? நான் தான் 2-3 நாள் ஆகட்டும்னு சொன்னேன்ல. பிரச்சனையை ஆற போடாம இப்படி ஊதி பெருசாக்குனா எப்படி? என்கிட்ட கூட சொல்லாம 2 பேரும் கிளம்பி போயிருந்திருக்காங்க. என் புள்ள நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அண்ணன் தண்ணி இல்லாம கிடக்குறான். கல்யாணம் ஆனதுல இருந்து
கால் ஒடிஞ்சு கிடந்தான். இப்பதான் தேறி வந்திருக்கானே சந்தோஷப்படுறதுக்குள்ள ஆளுக்கு ஒரு திக்குல நிக்குதுங்க. ஒத்த புள்ளைய பெத்துட்டு அவனுக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? இப்ப கூட உங்களதான் மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது அதுங்கள ஒண்ணு சேர்த்து வச்சிருங்க. சரி, நீங்க அழாதீங்கம்மா. இது பாருங்க, இப்பவும் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் பேசி எல்லாத்தையும் சரி பண்ண பாக்குறேன். அழாம இருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். சரிங்க, நான் வச்சிடுறேன். ஆ, என்னம்மா, என்னாச்சு? நித்யாவ உன் சித்தப்பா வீட்டுக்கு போய் அவன் நாத்தனார் கூப்பிட்டு இருக்கா. அதுல சண்டை வந்து பிரச்சனை பெருசாயிடுச்சா. பாபு தம்பி தான் மனசு ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரா. அதான் நீங்க நித்யா கிட்ட பேசுனீங்களான்னு அவங்க அம்மா கேட்டாங்க. மா, அன்னைக்கு நம்ம என்ன பேசணும்? இனிமே நம்ம வீட்ல எதுக்காகவும் எப்பவும் அழக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. இல்ல குட்டி, இங்க பாருமா, நமக்கே நம்ம அழக்கூடாதுன்றப்போ இன்னொருத்தருக்காக நாம உட்காந்து ஏன் அழணும்? அவங்க பிரச்சனையை அவங்கவுங்க தான்மா பாத்துக்கணும். அது இல்ல குட்டி, பாவம் அம்மா, அவங்க. சூர்யா சொல்றத கொஞ்சம் கேளுமா. நான் தான் அந்த விஷயத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருக்கேன்ல. இனிமே நீங்க எதுலயும் தலையிடாதீங்க. நாளைக்கு இது சம்பந்தமா நான் நித்யா கிட்ட பேசுறேன். நீ கூட எதுக்கு பேசணும்? ஏன் அவங்களுக்கு வாய் இல்லையா? மத்த எந்த விஷயமா இருந்தாலும் நம்மள கேட்டுதான் செய்யறாங்களா? வேலையை பார்த்துட்டு போ சொல்லுமா. அதுக்கு இல்ல மதி, நான் சொன்ன நித்யா கேப்பா. அதான் அவ அப்படின்னு நீயே நினைச்சுக்காதமா. அன்னைக்கு ஏதோ கல்யாணத்தப்போ அவங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டா. சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல, அதான் சும்மா பெரியம்மா பெரியம்மான்னு நடிச்சிருக்கா. இப்பதான் டென்ட் அப்பா வீட்டுக்கு மாத்திட்டாலே, அப்புறம் என்ன? உண்மையிலேயே அவ உன் பேச்ச கேக்குற பொண்ணா இருந்தா புருஷன் வீட்டுல சண்டைனதும் நேரம் உன்ன பக்கம் தானே வந்திருப்பா. இவளெல்லாம் நம்பி சமாதானம் பண்ண போறேன்னு சொல்லி நீ மாட்டிக்காத. ஆமாமா, இப்பதான் நாம ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம். மறுபடியும் பிரச்சனை தேடி நாமளே ஏமா போனோம். நான் எங்க குட்டி போனேன், அவங்கள தானே ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. அது அப்படிதாம்மா, பிரச்சனைங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு வரதான் செய்யும். அதை நாம தான் அவாய்ட் பண்ணிட்டு போகணும். அது எப்படி குட்டி முடியும்? ரொம்ப சிம்பிள்மா. நட்ராஜ், நீ என்ன சாப்பிடுற? என்ன செஞ்சிருக்கீங்களோ அதை தான் சாப்பிட போறேன். மதினி, எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்களோ அதுதான். ஆமா, உனக்கு? குட்டி, நித்யா விஷயமா பேசிட்டு இருக்கோம். சரியா போச்சுமா. இப்படிதான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றேன். போன் வந்துச்சு அது வந்துச்சுன்னு சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்காம நாம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சாலே போதுமா. இத்தனை நாள் இருந்த மாதிரி இல்லாம இன்னைக்காவது ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு சாப்பிடுவோமா. மதி, வா. சூர்யா, என்ன மதி? அம்மா. வாங்க வாங்க பாட்டி. வாங்க பாட்டி. என்னாச்சு பாட்டி? அத்தை, ஏன் அழறீங்க? என்னாச்சு? நான் போக்கடை இல்லாம போயிட்டேன். அந்த வசந்தா என்ன வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டா. என் பேத்தி வாழ்க்கையை என் கண்ணெதிரியே குட்டிச்சவராக்க பாக்குறாங்க. அத கேட்டதுக்கு என்ன வெளியே போக சொல்லிட்டாம்மா. எதுக்கு அழறீங்க? நல்ல வேளை மனசு வெறுத்து போய் வேற எங்கேயும் போகாம நாங்க எல்லாரும் இருக்கோம், இங்க வந்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இதுவும் உங்க மகன் வீடு தானே, அப்புறம் எதுக்கு போக்கிடம் இல்லைன்னு சொல்றீங்க? இங்க தங்கறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க இங்கதான் தங்கணும். அம்மா, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன குட்டி இது? ஒண்ணும் இல்லம்மா, பாட்டி கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டும். ஆனா இப்பதான் நம்ம அழக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம்ல, அத பாட்டியும் ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். சரி, எல்லாரும் உட்காருங்க.
சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீங்களும் உட்காருங்க அத்தை. பாட்டி உட்காருங்க பாட்டி. பேக் பாட்டி கொடுங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க பாட்டி. பாட்டி இப்பதான் சொன்னேன், கண்டிஷன் ஞாபகம் இருக்கட்டும், அழக்கூடாது. நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லியும் என் பேச்ச கேட்காம அங்க போயிருக்கீங்களே. பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் ஒன்னும் அவகிட்ட சண்டை போட போலப்பா. எதுக்காகவும் நீ அங்க போயிருக்க கூடாது. ஏண்டி ராஜி, அவதான் கூப்பிட்டாள்ல, நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாது? இல்லம்மா, நான் அப்பவே சொன்னேன். அக்கா தான். ஆமா, வேலைக்கு ஓனா சாட்சி. நீங்க 2 பேருமா சேர்ந்து ஈஸியா முடிகிற பிரச்சனைய இப்படி பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுட்டீங்க. அப்பா, பாபு இருக்கிற நிலைமை என்னால பார்க்க முடியலப்பா. நான் சொன்ன ஒரு வார்த்தையில தானே அவ கோச்சுக்கிட்டு போனா. அதுக்கு நான் தானப்பா பொறுப்பாக முடியும். நீங்க யார் அவகிட்ட போய் பேசினாலும் கடைசியா என்ன தானே வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவா. எதுக்கு சுத்தி வளைக்கணும்? அதான் நானே நேரா போய் மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். பிரச்சனையை தீக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரி, ஆனா இப்ப பெருசா வளர்ந்துட்டுல வந்து நிக்கிறீங்க. அப்பா, ராஜிய கேளுங்கப்பா. நான் எவ்வளவு இறங்கி போனேன் தெரியுமா? மன்னிப்பு கேட்டேன்ப்பா. உண்மையை சொல்லணும்னா அவளுக்கு இங்க வரணும்ன்ற எண்ணமே இல்ல. நான் இல்ல, யார் போய் கூப்பிட்டாலும் இதுதான் நடந்திருக்கும். தப்பு பண்ணிட்டு சமாளிக்கணும்னு ஏன் நினைக்கிற? நீ பண்ண காரியத்தால இப்ப சுந்தரி அம்மாவுக்கு கூடுதலா ஒரு சுமையை கொடுத்திருக்கோம். ஒருவேளை இது நடக்காம இருந்திருந்தா அவங்க உன் நாத்தனார்கிட்ட சுமூகமா பேசி இதை முடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே ஓ மேலதான் கூடையா புகார் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப இது ஒரு சாக்கா போச்சு. பாருங்க, அக்காளும் தங்கச்சியும் வீடு தேடி வந்து சண்டை போட்டு போறாங்கன்னு சொல்லும். அப்பா, அப்ப நான் தான் சண்டை போட்டிருப்பேன்னு சொல்றீங்களா? பாத்தியா, பெத்தப்ப ஒரு வார்த்தை சொன்னாலே உன்னால பொறுத்துக்க முடியல. நீ போய் எதுக்குமா அந்த பொண்ணு கிட்ட போய்? அப்பா, அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. அக்கா எவ்வளவோ கெஞ்சி பார்த்துச்சு. அன்னிதான் ஆரம்பத்துல இருந்தே ஒரு மாதிரியாவே அரஞ்சனா பேசிட்டு பாரு, ஆறிக்கிட்டு இருந்த பொண்ணை சொரிஞ்சு விட்டது பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேச்சா பேசுறீங்க. அப்படி இப்படின்னு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டுல வந்து நிக்கிறீங்க. சமாதானம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு பக்குவம் வேணும். செருப்பால அடிச்சா கூட வாங்கிக்கிற பொறுமை இருக்கிறவங்க மட்டும்தான் மத்தியஸ்தம் பண்ண போகணும். ரோசத்தை மூக்கு மேல வச்சுட்டு போனா எந்த சமாதானமும் நடக்காது. அப்பா, திரும்ப திரும்ப நான் அவகிட்ட சண்டை போட போன மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நான் அவளுக்கு நல்லது பண்றது புரியாம எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்ன்ற மாதிரியே பேசிட்டு இருக்காப்பா. அந்த பொண்ணு என்ன சொல்றது? நானே சொல்றேன், எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ரொம்ப சந்தோஷம்பா. முதல்ல அவ சொன்னா, அப்புறம் பாபு சொன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க. என் குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு இந்த குடும்பத்துக்காக வந்து உழைச்சேன் பாரு. எனக்கு இந்த செருப்படி தேவைதான்ப்பா. யாரும் எக்கட கெட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு? இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஏண்டி நான் ஏன் கேளுங்க என்ன? ஏய் மாலதி, யாரும் எதுவும் பேச வேணாமா. உங்களுக்கெல்லாம் நல்லதே நினைக்க கூடாதுமா. தள்ளுங்க மாலதி. உன்னை யார உங்ககிட்ட கோவப்பட்டு கத்த சொல்லுது? உங்க அம்மா பண்ண காரியத்துக்கு என்ன விட உலகத்துல வேற யாரும் பொறுமையா இருக்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி. நீங்க சும்மா இருங்க. எவ்வளவு பாடுபட்டு நம்ம பொண்ணு அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். இதுல மறுபடியும் அந்த சாக்கடையில தள்ளுறதுல உங்க அம்மா குறியா இருக்காங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஏற்கனவே அந்த சுந்தரி பேச்சு கேட்டுதான் என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சு. இப்ப மறுபடியும் அவ கூட கோத்து விடுற மாதிரி உன் பெரியம்மா உன் மேல பாசம் வச்சிருக்கா, நீ நான் உயிருங்கிற மாதிரி ஏத்து விட்டாங்கன்னா நான் எதுவும் கேட்காம இருக்கணுமா? என் பொண்ணு வாழ்க்கை மேல எனக்கு இல்லாத அக்கறையா அந்த சுந்தரிக்கு. சோத்தை எங்க தின்னுட்டு அங்க விசுவாசமா இருக்காங்கன்னா அங்கேயே போய் தொலைய வேண்டியதானே? விவரம் புரியாம பேசாத. ஐயா சாமி, உலக விவரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நான் ஒன்னும் ஜில்லா கலெக்டராலாம் ஆக வேண்டாம். எதுவா இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. அப்படியே உங்க அம்மாவை நீங்க பவுன் மாதிரி பாத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பெரிய அரண்மனையை வாடகைக்கு எடுத்து தங்க வைங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஏய், சொல்றத புரிஞ்சுக்காம நீ பாட்டு கத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா,
நான் கத்துறேன், உங்க அம்மா சங்கீதம் இல்ல பாடுறாங்க. அதுவும் சாதாரணமா இல்ல, அந்த சுந்தரி புராணத்தை தான் பாடுறாங்க. வாயை திறந்தாலே அந்த சுந்தரியை பத்தி தான் பேச்சு. எனக்கு இல்ல காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. அவ அவங்கள எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் அவங்களுக்கு அவதான் முக்கியம். உங்க அம்மா என்ன எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் உங்களுக்கு உங்க அம்மா தான் முக்கியம். ஏய், புரியாம பேசிட்டு இருக்க. இப்பதான் எல்லாமே நம்ம பக்கம் கூடி வந்துட்டு இருக்கு. வரவே மாட்டான்னு நினைச்சா நித்யா வந்துட்டா. இந்த சமயத்துல எங்க அம்மாவை நீ வெளியே அமிச்சா அந்த சுந்தரி வீட்டுல அவங்கள வளைச்சு போட மாட்டாங்களா? அம்மாவை வச்சு நித்யா மனசை மாத்தலாம் அவங்க திட்டம் போட மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இப்ப மட்டும் என்ன பண்றாங்களா? அதானே பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், அப்ப என்ன பண்ணணும்? அவங்கள நம்ம கூடயே வச்சுக்கிட்டு எதையும் செய்ய விடாம பாத்துக்கணும். அதான புத்திசாலித்தனம். ஆமா, உங்க அம்மாவோட ராஜதந்திரத்தெல்லாம் முறியடிக்கிறதுக்கு பெரிய பெரிய திட்டம் எல்லாம் போடணும் பாருங்க. இப்படி எல்லாம் பண்ணாதான் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்கதான் வரணுங்கிறது அவங்களுக்கு புரியும். ஏய், அறிவில்லாம பேசாத. இத்தனை நாளா நான் ஏன் எங்க அம்மாவை வெளியே விடாம வச்சிருக்கேன்? ஆதி அந்தமா நம்ம சொத்து விஷயம் அத்தனையும் தெரிஞ்ச ஒரே ஆள் எங்க அம்மா தான். எங்க அண்ணியை கெட்டவளாக்கி அவங்க பிள்ளைங்களுக்கு அது தரேன் இது தரேன்னு சொல்லி ஏதோ எங்க அம்மா மனசுக்கு எதையுமே புரிய விடாம பண்ணி வச்சிருக்க. நீ என்னமோ சாதாரணமா அவங்கள விரட்டி விட்டுருக்க. ஏதோ வெறுப்புல சுந்தரியோட ஒண்ணு சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வை. சுந்தரியே வேணான்னு சொன்னா கூட இவங்க அவங்கள விட மாட்டாங்க. நம்ம சொத்தை புடுங்கி சுந்தரி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காம இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. நான் என்ன பண்றது? ஆக்கி போட்டு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து பராமரிக்கிறது நானு. ஆனா இங்க உட்காந்துட்டு அந்த சுந்தரியை நல்லவன் சொல்லி என் பொண்ணை பிரிக்க பார்த்தா எனக்கு கோவம் வராதா? அதான் 2 வார்த்தை சொன்னேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே? ஆமா, உங்க அம்மா தான் ராத்திரி நேரம் கூட பார்க்காம டூருக்கு போற மாதிரி குஷியா கிளம்பி போனாங்க. அதான் போகட்டும்னு விட்டேன். இப்போ நான் எங்கன்னு போய் அவங்கள தேடுறது? உங்க அம்மா என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருக்க போறாங்க. அவ வீட்டுல தான் இருப்பாங்க, போய் கூட்டிட்டு வாங்க.